ஹாய் கைஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீடியோ. அதாவது இந்த வீடியோ வந்து இட் வில் பி லைக் ஒன் மைல்ஸ்டோன் ஃபார் அஸ். எஸ், இந்த வீடியோக்கு அப்புறமா எப்படின்னா ஜென்ரலான டாப்பிக்காக போடாமல் ரொம்ப டீட்டெயில்டான டாபிக்ஸ் அதெல்லாம் போடலான் இருக்கேன். ஸோ எஸ், இது வந்து இந்த டாபிக் வந்து ஒரு ஜென்ரலைஸ் டாபிக். இது எப்படின்னா வாட் எவர் யூ டேக் இன் ட்ரேடிங் இது இல்லாமல் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் எஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கீ கீ டு ட்ரேடிங். இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் லைக் அன் அ டியூப், இல்லாட்டி ஒரு லைஃப் சேவிங் ஜாக்கெட் வென் யூ ஃபால் இன் டு சி கால்டு ட்ரேடிங். ஓகேவா? நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, அன்லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. நான் முடிஞ்சா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். அது எனக்கே நிறைய விஷயத்த இட் மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். லைக் எதுவுமே கன்சிஸ்டன்ட் இல்லை, எதுவுமே லைக் பெர்மனெண்ட் இல்லை கைஸ். எப்படின்னா, நீங்க இப்போ லூஸ் பண்றீங்கனாலும் அது கன்சிஸ்டன்ட் கிடையாது, வின் பண்றீங்கனாலும் அது கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்தியா வந்து 25 இயர்ஸா இன்னும் எந்த எதுவுமே ஜெயிக்காம இருக்காங்க அப்படின்னா, who knows நெக்ஸ்ட் இயர் அவங்க ஜெயிப்பாங்க. அந்த லூசிங்ன்றது ஒரு கன்சிஸ்டண்டா இருக்காது. ஆர் 25 இயர்ஸா அவங்க யாராலையும் தோக்கடிக்க முடியல அப்படின்னா கன்ஃபார்ம் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே யூ வில் பி ஈஸி, யூ வில் டேக் இட் எவ்ரி திங் ஈஸி, யூ ஒன்ட் ஓவர் ட்ரேட், யூ ஒன்ட் ரிவெஞ்ச் ட்ரேட், யூ வில் பி வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் லைஃப். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். எப்படின்னா, ட்ரேடிங் வந்து உங்க அப்பார்ட் ஃப்ரம் சார்ட்ஸ் அது உங்க லைஃபே மாத்திடும். சரியா? உங்க பொறுமை இழக்க மாட்டீங்க, ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அண்ட் நிறையா ரியல் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. லைக் ரியல் டிசிஷன்ஸ் இன் த சென்ஸ், உங்க லைஃப்பை இப்போ நீங்க ஒரு 2025 இருக்கீங்க. 2025 இருக்கீங்கன்னா 2040 ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் இட் வில் இம்பாக்ட். அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஸோ எஸ், அது எனக்கு நிறைய இம்பாக்ட் பண்ணியிருக்கு வித்தின் 1 இயர்லயே. ஸோ அதனால தான். அண்ட் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்க மாஸ்டர் பண்றப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று புரியும். என்னன்னா, அகெயின், நாட் ஓன்லி இன் ட்ரேடிங், ஈவன் இன் லைஃப், வாட் கேன் பி கண்ட்ரோல் பை ஆர் செல்ஸ். ஓகேவா? அதுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அண்ட் அதுக்கு மட்டும்தான் நம்ம சீரியஸ் ஆகணும். வாட் கேனாட் பி கண்ட்ரோல் பை அவர் செல்ஸ், அதுக்கு எதுக்கு நம்ம சீரியஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் போட்டு பாடாப்படுத்திட்டு. ஓகேவா? இப்போ ட்ரேடிங்லுமே அடுத்த கேண்டில் எங்க போகுதுன்னு 100% யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இது பண்ணிட்டு லைக் லாங்னா லாங், ஷார்ட்னா ஷார்ட் பொசிஷன் போட்டு இன்னைக்கு என்னோட ரிஸ்க் $100 ஆர் $200 ஆர் $500 ஆர் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு we can forget or we can leave. ஒன்ஸ் பிரைஸ் அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறமா ஆர் நம்ம சைடு போய் டார்கெட் அடிச்சதுக்கு அப்புறமா when we close the trade, that's when we make money. ஓகேவா? இப்போ $250 பண்ணிட்டு நீங்க சடனா ஓகே ஐம் கோயிங் டு ரிஸ்க் ஆல் த $250 நவ் அண்ட் தென் லெட்ஸ் see if it's either $500 or ஜீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு ரிஸ்க் பண்ணினா இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். நான் நிறைய நாள் அப்படி பண்ணியிருக்கேன். சில நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், பணம் செருப்படி வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டூயிங் தட். வென் ஒன்ஸ் யூ மேக் மணி இன் a day, ஜஸ்ட் க்ளோஸ் எவ்ரி திங் அண்ட் கோ. ஓகேவா? நீங்க பிரேக் ஈவன் எடுத்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் எடுத்தாலும் சரி, சில டைம் ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவன் அடிச்சுட்டு யூ கேன் ட்ரை ஹெட்ஜிங். அது எப்படி ஹெட்ஜிங்ன்றது கிடையாது எக்ஸாக்டா. உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கல, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பிரேக் ஈவன் அடிப்பான். அப்போ வி கேன் ஃபிகர் அவுட் லைக் மார்க்கெட் மே டர்ன் டு அப் ட்ரெண்ட். பிகாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரேண்டமான ஒரு இடத்துல போட போறது இல்லை, பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கிற இடத்துல தான் போட போறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து ஆவையில பிரைஸ் வில் கிவ் யூ சைன்ஸ் ஃபார் ரிவர்சல். ஸோ அது பேஸ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அது ஸ்டாப் லாஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அன்னைக்கு உங்கள்கிட்டயே ரிஸ்க் என்ன, உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல ரிஸ்க் என்ன, உங்க பிளான் என்ன ஃபர்ஸ்ட் டில் யூ மேக். லைக் இப்போ என்னோட பிளான் கேட்டீங்கன்னா $50,000 அக்கௌண்ட்னா 52,600 பண்ற வரைக்கும் I'm going to risk just $100. ஓகேவா? If I lose $100, I don't care. If I gain $200, I don't care. நெக்ஸ்ட் டே எனக்கு புது டேயா இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் புது டேல how I trade, that matters, not the previous day, not what happened yesterday or not what happened last week. ஓகேவா? Today is Wednesday na, today Wednesday what matters to me, one trade, $100 risk and $200 TP, $2 to $250 at TP. I make 100 or I lose 200.
சாரி, ஐ மேக் 200 ஆர் ஐ லூஸ் 100. நெவர் நத்திங் மேட்டர்ஸ். ஐ வில் க்ளோஸ் த ட்ரேட். ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ இன்டு டாபிக். என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ என்னோட சிக்னல் குரூப்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சிக்னல் குரூப் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்க என்னோட டிஸ்கார்ட்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஆர் இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதாவது இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க இந்த சிக்னல்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹூ ஆர் ட்ரைங் டு லைக் கம் அப், அதுக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ என்ன மட்டுமே நம்பிருங்க நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். யூ கேன் ட்ரை ஆன் யுவர் ஓன். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் யூ கேன் காப்பி மெட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ எஸ், அதுக்கான லிங்க்லாம் தரேன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி நிறைய பேர் தே டு காப்பி ட்ரேட் அண்ட் தே ஆல்சோ வின், தே ஆல்சோ லூஸ். அட் த எண்ட் ஆஃப் தி டே வாட் மேட்டர்ஸ் இஸ் ரிஸ்க். ஓகேவா? ஸோ எஸ், இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு டே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யூ ஆர் கம்மிங் இன் டு ட்ரேடிங். அப்போ வாட் இஸ் யுவர் பிளான்? ஸோ உங்க அக்கௌண்ட் சைஸிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100K அக்கௌண்ட் வச்சுக்கலாம். என்னப்பா அது 100K அக்கௌண்ட்? ஓகேவா? 100K அக்கௌண்ட்டுக்கு ரிஸ்க் எவ்வளோ ப்ரோ வைக்கலாம்? சி, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ ஏபெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பி அக்கௌண்ட். ஃபியூச்சர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஒன் ஸ்டெப் தான் இருக்கும், ஈவால் இருக்கும், அப்புறம் பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இதுவே நீங்க சிஎஃப்டிஸ் போனீங்கன்னா தெல் பி டூ ஃபேஸஸ் ஆர் ஒன் ஃபேஸ் ஆர் நோ ஃபேஸ், ஏதோ ஒன்று ப்ராக்டிஷனர், இவாலுவேஷன் அண்ட் தேர்ட் ஒன் மாஸ்டர் அக்கௌண்ட். அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்ல நீங்க பண்ற மணிக்கு தான் பே அவுட் கொடுப்பாங்க. மாஸ்டர் அக்கௌண்ட் இது ப்ராக்டிஷனர் ஈவாலுவேஷன்லாம் எப்படின்னா லீக் மேட்ச் ஆடுற மாதிரி ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஆனா மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து நாக் அவுட்ஸ் ஆடுற மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க லாஸ்ட் மினிட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நீங்க அடிக்கிற மாதிரி பால் வரல. அந்த டைம்ல வந்து நீங்க ஃபைனல்ஸ் நம்ம அடிச்சாதான் டீம் ஜெயிக்கும், இல்லை நம்ம 100 அடிக்கணும்னு சொல்லி பேட் அவுட்டிங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. இதுவே அதே டைம்ல நீங்க அந்த பாலை டாட் பால் ஆடிட்டு ஒரு டிஃபென்ஸ் வச்சு ஆடிட்டு நீங்க இன்னிங்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, சரி, எப்பவுமே நீங்க மேட்ச்ல நாட் அவுட்டா இருக்கிற வரைக்கும் யூ கேன் வின். ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கணும் ட்ரேடிங்லயுமே. டில் யூ லூஸ் எவ்ரி திங், யூ டென்ட் லூஸ் எனி திங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி 100K அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறப்போ ப்ராக்டிஷனர் இவாலுவேஷன் ஃபேஸில் யூ கேன் ரிஸ்க் 0.5 ஆர் 1% டைரக்ட்லி அண்ட் தென் பாஸ் இட் அக்கௌண்ட். பட் ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம், ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஈவால் போடுறேன், இந்த இடத்துல மாஸ்டர் போடுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 1% ரிஸ்க் வேணும். நெக்ஸ்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் போனீங்கன்னா வாட் யூ வாண்ட் டு டூ இஸ் யூ ஹவ் டு ஜஸ்ட் ரிஸ்க் 0.25. ஓகேவா? இது 100K இல்லை, 5K இருந்தாலும் சரி, 0.5K இருந்தாலும் சரி, 1K இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திஸ் ஷுட் பி யோர் ரிஸ்க் ஆப்பிடைட் அண்ட் திஸ் ஷுட் பி யோர் ரிஸ்க், நாட் மோர் தென் திஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஃப்டி முடிச்சுட்டு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடு எஸ்எல் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எஸ்எல் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றது ப்ரோ அப்படின்னா, ஈவாலுவேஷனா இருந்தா நெக்ஸ்ட் ட்ரேட் 0.5. ஓகேவா? மாஸ்டர் இருந்தா நெக்ஸ்ட் ட்ரேடும் 0.25 தான். சரியா? ஏன்னா 0.125 அது பண்ணலாமா ப்ரோ? அப்படிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஓவரா இருக்கும். அப்படிலாம் பண்ணா அக்கௌண்ட் வளரவே வளராது. சரியா? ஸோ மாஸ்டர் இருந்தா அது 0.25. சரியா? இப்போ அந்த ட்ரேடும் எஸ்எல்ஹெச்எஸ் ப்ரோ அப்படின்னா அன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. புரியுதா? இதுதான் விச் ஐ யூஸ் டு ஃபாலோ. இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்ல நான் லைவ் அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு எஸ்எல்ஹெச் அப்படின்னா நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என் கணக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். அது எனக்கு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா செட்டப் இல்லை, என் செஷன்ல, என் டைமிங்ஸ்ல என்னோட டிடிடி மாடல் ஒர்க் ஆகல. லைக் ஒர்க் ஆகல சின்ஸ் என்னோட டிடிடி மாடல் ஃபார்ம் ஆகல. ஸோ எனக்கு அங்கே ட்ரேட் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் சம்டைம்ஸ், ஓகேவா, இந்த ட்ரேடுக்கு அப்புறமா இன்னொரு ட்ரேட் எடுக்கணும். அப்போ கரெக்டா 0.5% ரிஸ்க். பட் இந்த ட்ரேடும் எஸ்எல் அடிக்கும். ஏன்னா நீங்க இதுக்கு பண்ண சாரி
இதுக்கு பண்ண அனாலிசிஸ இதுக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் லெவல் ஆஃப் அனாலிசிஸ் இதுக்கு செம்ம ஹார்ட் கோரா பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஒரு மீடியம் கோரா பண்ணியிருப்பீங்க. பட் இதுக்கு சும்மா பார்த்து மேலாப்ல சும்மா ஒரு ஏஎஃப்ஜில சும்மா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஃபேர்வெல் லீக் ஆப்ன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதுவும் எஸ்எல் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பாருங்க ஆல்ரெடி நீங்க 2% ப்ராப்ளம்ல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம 2% பண்ணாதான் பிரேக் ஈவனே வருவோம். ஸோ வி ஹவ் டு எய்ம் ஃபார் 4% டு மேக் ப்ராஃபிட்ஸ் டுடே. இந்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ரிஸ்க் 2%. ஆல்ரெடி 2% டவுன். இன்னொரு 2% போய் ரிஸ்க் பண்ணீங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்? யூ வில் திங்க் இது வந்து ஒரு 1:2 போச்சுன்னா வில் மேக் 4%. ஆல்ரெடி 2% வில் கவர் அப் ஒரு ட்ராப். இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அது இல்லாம இன்னொரு 2% வில் பி ஆஃப். இப்படி ஒரு எண்ணத்துல நம்ம அந்த ட்ரேடை எடுப்போம். அண்ட் பார்க்கும்போது என்ன ஆகும்? எஸ்எல் அடிக்கும். 4% டவுன். அக்கௌண்ட் காலி. ஓகேவா? இது ஈவாலுவேஷன் நடந்தா பரவாயில்ல. மாஸ்டர்ல நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது லீக் மேட்ச்ல தோத்தீங்கன்னா ஓகே. ஒரு ஒரு இதுவா இருந்து தோத்துரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா மாஸ்டர் அக்கௌண்ட் நாக் வச்சு தோத்தா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த ஈவேல் நீங்க கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணது எல்லாம் வேஸ்ட். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு அதோட எஸ்எலோட கூட்டிக்கணும் கடையை சாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ஈவாலுவேஷனா இருந்தா ஒரு 2 வீக்ஸ்ல பாஸ் பண்ணிடுவீங்க. சரியா? இல்ல ப்ரோ நான் ரொம்ப நாள் ஒரு ஈவால் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா என்னால பாஸ் பண்ண முடியல. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணிடுறேன். ஆனா என்னால பாஸ் பண்ண முடியல. அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் தெரியலன்னு அர்த்தம். சரியா? அப்படி ட்ரேடிங் தெரியல ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் லேர்ன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இல்ல ப்ரோ நான் பெரியவன் நான் பெரிய அவன் 1/24 பிடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் வில் ஹம்பிள் யூ டெய்லி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கெட்டு கிட்ட போயிட்டு உங்க வேலையெல்லாம் காட்டலாம். சரியா? இப்போ இந்த இப்போ ஒரு காலம் ட்ரேடிங் தெரியல அப்படின்னு ஒரு காலம் வந்து அதுக்கு ஒரு விஷயத்துக்கு வரேன். என்னன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மேக்ஸிமம் டெய்லி வீக்லி ஒரு எபிசோட் வரும் அபவுட் லைக் பிகினர் சீரிஸ் மாதிரி. இல்லை ப்ரோ எனக்கு ட்ரேடிங் தெரில அப்படின்னா அவங்க எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் எல்லாமே பேசிக்ஸ் ஏ டு Z கவராக இருக்கும். டோன்ட் வரி கைஸ். என்ன ப்ரோ மென்டர்ஷிப் வச்சுருக்கீங்க எதுவும் பண்ணுறீங்கன்னா எஸ் அது அப்படிதான். மென்டர்ஷிப் அப்படியே இருக்கும். ஐ டேக் இன்டேக்ஸ் ஆல்சோ. அண்ட் இது வந்து ஐ எம் டூயிங் அ சர்வீஸ் மாதிரி. ஓகேவா? பிகாஸ் நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு கண்டினியூ தட் பாத். அண்ட் அதே மாதிரி வீக்லி ஒரு எபிசோட் வரும். அண்ட் அதில் வந்து ஒரு அரௌண்ட் 15 to 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்து முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ட்ரேடிங் வந்துடும். அண்ட் இது வீக்லி எதுக்கு ப்ரோ அப்படின்னா ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் அந்த எபிசோட் நான் முடிஞ்சுன்னே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கும். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எபிசோடே புரியும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால தான் அதை சொல்லியிருந்தேன். வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க கரெக்டாக. ஓகேவா? அது பண்ணீங்கன்னா இன் 16 வீக்ஸ் யூ கேன் லேர்ன் ட்ரேடிங். 16 வீக்ஸில் ட்ரைனிங் கற்றுக்கலாமா? எஸ் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டெஸ்ட் பண்ணி அண்ட் தென் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஓகே. ஸோ அது அண்ட் மென்டர்ஷிப்பும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக வீடியோ போடுறன்றப்போ வீடியோவில் குவாலிட்டி இருக்காதுன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இட் வில் பி ஈக்குவலன் டு மை மென்டர்ஷிப் கான்டென்ட் ஆல்சோ. சரியா? ஸோ இட் வில் பி எஸ் ட்ரூவாக என் ஆர்ட்டுக்கு உண்மையாக அந்த வீடியோஸ்லாம் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். தமிழில் ஐ எம் டூயிங் திஸ். ஓகேவா? அது எபிசோட் வைஸ் வரும். அது எல்லாமே லாஸ்ட்டில் ஒரு மென்டர்ஷிப் பிளேலிஸ்ட்டாக மாறிடும். ஸோ தட் எனிபடி ஹூ கான்ட் அஃபோர்ட் தே கேன் யூஸ் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ சிஎஃப்டி அக்கௌண்ட் புரிஞ்சுதா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான். இப்போ வந்து சில நாள் வந்து இப்போ இந்த சிஎஃப்டியில் இன்னும் சில கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். ஈவாலுவேஷன்லையும் சரி மாஸ்டர்லையும் சரி சில நாள் என்ன ஆகும்னா இந்த இடத்துல 1% வந்து நம்ம சில நாள் 0.5% வைப்போம். அண்ட் அதுவே மாஸ்டர் அக்கௌண்ட்ல 0.25% அந்த ட்ரேடே எடுக்க மாட்டோம். அது என்னைக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சில நாள் வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். சரியா? அது வந்து நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ண ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண லைவ்ல ட்ரேட் எடுக்க ஒரு 10,000 வாட்டி சரிப்படி வாங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கும் அது புரியும். ஸோ நான் வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஏன் அதான் உண்மை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண தான் உங்களுக்கு சார்ட் டைம் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ
அதனால தான் சொல்றேன், நெறைய சார்ட் பாருங்க. நீங்க நெறைய சார்ட்னா 24 ஹவர்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டா 9:30 இஎஸ்டிக்கு வாங்க. ஏஎம் இஎஸ்டிக்கு வாங்க. 11:00 ஏஎம் இஎஸ்டி 1 1/2 ஹவர்ஸ் ப்ளே ஆகுற அந்த 90 1 மினிட் கேண்டில்ஸ பாருங்க. போதும். சரியா? ஸோ அத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சீக் அண்ட் டிஸ்ட்ராய் ப்ரொஃபைலா இருக்கும். இல்ல ஒரு ஆல் டைம் ஹைஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல இருக்கையில என்ன மாரி ஆகும் மார்க்கெட் அப்டின்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டான என்ட்ரி குடுக்காது. கரெக்ட்டான பிடிஆர்எஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாது. இஷ்டத்துக்கு மேல கீழ, மேல கீழன்னு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க ஈவால இருந்தா 0.5% எடுக்கணும் ரிஸ்க்கு. மாஸ்டரா இருந்தா 0.25 எடுக்கணும். அண்ட் அந்த மாரி டைம்ல எஸ்எல் அடிச்சதுன்னா, அன்னைக்கு அத்தோட டேய க்ளோஸ் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா, நீங்க அந்த சீக் அண்ட் டிஸ்ட்ராய் மார்க்கெட்ல போயிட்டு என்னதான் தலைகீழ உட்கார்ந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும், உங்களுக்கு என்ட்ரியும் கிடைக்காது. என்ட்ரி கிடைச்சா அது டிபியும் போகாது. சரியா? ஸோ அது பியூர் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா கைஸ்? ஸோ எப்படி ஓடாத வண்டிய இவ்வளோ தூரம் தள்ளி ஓட வைப்பீங்க நீங்க? சொல்லுங்க. நீங்க போடுற அந்த 2 மைக்ரோ, 3 மைக்ரோக்கு வந்து மார்க்கெட் நகருமா? வாய்ப்பே இல்ல. ஸோ அதனால அ அதெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? இது எல்லாமே சிஎஃப்டி அக்கவுண்ட்ஸ். சிஎஃப்டி அக்கவுண்ட்ஸ் முடிஞ்சுதா? இப்போ ஃபியூச்சர்ஸ்க்கு வரும். அது என்ன ப்ரோ ஃபியூச்சர்ஸ்க்கு, சிஎஃப்டிஸ்க்கு தனியா இருக்கா அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ்க்கு, சிஎஃப்டிஸ்க்கு தனியான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பிளான் கிடையாது. ஆனா, ட்ரெய்லிங் ட்ராடவுனுக்கும், டெய்லி ட்ராடவுனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ சில இதெல்லாம் வந்து டெய்லி ட்ராடவுன் இருக்கும். எப்படின்னா, நீங்க லாஸ் எவ்வளோ ஆகுறீங்களோ, அது லாஸ் க்ளோஸ் ஆனா தான் அந்த ட்ராடவுன்லயே அது ஆட் ஆகும். ஆர் டெய்லி ட்ராடவுன் ஆர் எப்படி சொல்ல நார்மலா இருக்கிற ட்ராடவுன் அது எல்லாமே லாஸ் நீங்க ரியலைஸ் பண்ணாதான் அந்த லாஸை உங்களுக்கு வந்து அந்த லாஸாவே ஆட் ஆகும். பட் இப்போ ஏபெக்ஸ் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ இங்க என்ட்ரி போடுறீங்கன்னா இங்க ப்ராஃபிட்ல போக ஆரம்பிச்சிருந்து உங்க ட்ராடவுன் விரட்டிட்டே வரும். அதாவது 500 ப்ராஃபிட்ல போயிடுச்சு, 600 டிபி இருக்கு, 500 போயிட்டு வந்து பிரேக் ஈவன் அடிச்சு $0 பண்றீங்கன்னா ஈக்விட்டி வந்து அதே 50,000 தான் இருக்கும். ஆனா டிஸ்டன்ஸ் ட்ராடவுன் ஒன்று இருக்கும். அவன் வந்து 500 போயிட்டு நெகட்டிவ் வந்திருக்கா, அப்போ 2500னா 2000 ஆயிடும். அப்போ அது டெக்னிக்கலா ஒரு லாஸ் தான். சரியா? அதனால தான் நீங்க ஏபெக்ஸ்ல பிஐ ட்ரேட் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1:1, 1.5 இவ்வளோ தான் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் குட் ஆக்சுவலி. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல பெரிய ட்ரேட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹை, ஃபர்ஸ்ட் லோ வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து பெரிய நெறைய அக்கவுண்ட்ஸ்ல பண்ணையில இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தட் இஸ் வெரி குட். ஸோ இது வந்து ட்ரேட் எப்படி இப்ப எடுக்கிறதுன்ற கிளாஸ் கிடையாது. இது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பிளான். ஸோ எஸ் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட் போடலாம். இப்போ என்னோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பிளான் ஃபார் ஃபியூச்சர்ஸ். இப்போ நான் வந்து 50K வச்சிருக்கேன். ஆ இப்போ இதுலயும் 2 கண்டிஷன் இருக்கு. ஈவால், பிஏ. ஓகேவா? ஈவால் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது? ஈவேல்ல வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா ஒரு மாசம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க மறுபடியும் அடுத்த மாசத்துக்கு காசு கட்டணும். ட்ரை டு பாஸ் இட் பிஃபோர் அ மந்த் அப்படின்னா எப்படி ப்ரோ ட்ரை டு பாஸ் இட் பிஃபோர் அ மந்த் அப்படின்னா எப்படி கஷ்டம் இல்லை ப்ரோ எல்லாம் அடிக்கணும் ப்ரோ. எஸ் அதெல்லாம் இருக்கணும் தான் ப்ரோ. ஆனா எப்படி சொல்றேன்னா 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டு 3 ட்ரேட் 4 ட்ரேட் தான் அடிச்சா 3 ட்ரேட் 4 ட்ரேட்ல அக்கௌண்ட் கிளியர் பண்ணும். இல்லாட்டி வேஸ்ட் அந்த அக்கௌண்ட் வச்சுட்டு. இப்போ நான் ரீசெண்டா கூட ஒரு ஈவெல் பாஸ் பண்ணேன். ஸோ அந்த ஈவெல் வந்து அரௌண்ட் 4, 5, 7 ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஆமா. ஏன்னா கொஞ்சம் ட்ராடவுன் வர போயிட்டேன். போயிட்டு தான் வந்தேன். ஸோ 7 ட்ரேட்ஸ் எடுத்து 7 டேஸ் ஆச்சு. ஆமா. 7 டேஸ்னா டெய்லி ஒரு ட்ரேட். ஸோ நான் வந்து எனக்கு ட்ரேட் பண்ண தெரியுன்றனால $500 $600 ரிஸ்க் வச்சு எடுப்பேன். பட் நீங்க எப்படி வைக்கணும்னா $150 ரிஸ்க் வைங்க. வச்சு $300 ப்ராஃபிட் பண்ணுங்க. சரியா? இது 10 டேஸ்க்கு பண்ணீங்கன்னா $3000 வந்துச்சா? புரியுதா? இப்போ இதுல 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 5 டேஸ் லாஸ் பண்ணிருப்பீங்க. 5 இன்டு 1.5 450. அப்போ ஒரு 2550 இருக்கா? இப்போ இன்னும் ஒரு 5 டேஸ் ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணு. அப்போ அரௌண்ட் 20 ட்ரேடிங் டேஸ் வந்துருமா? 20 ட்ரேடிங் டேஸ்ல 5 to 7 ட்ரேடிங் டேஸ் வந்து லாஸ் இருக்கும். அண்ட் மீதி 12 வந்து வின்னா இருந்ததுன்னா யூ வில் கெட் 3000 அண்ட் யூ வில் பாஸ் தட் அக்கௌண்ட் இன் 1 மந்த். ஓகேவா? ஸோ அப்படிதான் நீங்க டார்கெட் பண்ணுங்க. $150 மேல ரிஸ்க் கிடையாது. பட் எடுக்கிற செட்டப்ஸ் குவாலிட்டி செட்டப்ஸ் ஆகும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நாளைக்கு 300 பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா 3000 பண்ணிடுங்க. பட் இதே இது இங்கே ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா நோ.
ஏன் ப்ரோ அதான் ஈஸியா மந்த்லி 3000 பண்ணலாமே. மந்த்லி 3000 பண்ணலாம். அது ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இப்ப ஈவால் போச்சுன்னா பிரச்சனை இல்ல. பிஏன்னா நீங்க ரூ. 12,000 குடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. ஆக்டிவேட் பண்ண பிஏ வந்து எப்படி அசால்ட்டா லூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏன்னா நான் நெறைய நாள் லூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்டிவேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரே நாள்லலாம் பிஏ விட்டுருவேன். ஸோ அதனால அந்த தப்பு பண்ணக்கூடாது. பிஏல எப்படி ட்ரேட் பண்ணணும்னா இதே தான். ஆனா என்ன $100 ரிஸ்க் வைங்க. போதும். ஏன்னா நீங்க பிஏ ஆக்டிவேட் பண்ணிட்டா லைஃப் டைம் அந்த அக்கவுண்ட் உங்களுக்கு தான். அதாவது 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தான் இருக்கும். 10 இயர்ஸா உங்களால பே அவுட் எடுக்க முடியல ஒரு பிஏ வச்சுன்னா, அத நீங்க ட்ரேட் பண்றது வேஸ்ட். சரியா? 10 இயர்ஸ் எடுத்து ஓகேவா? அது வந்து எப்படி சொல்ல, நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணீங்கன்னா 3, 4 மந்த்ஸ்ல எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு $100 ரிஸ்க் வைங்க. $100 ரிஸ்க் வச்சு $200 பண்ணுங்க. இது எவ்வளோ வருது? மந்த்லி சேம் கணக்கு போடுங்க. 12 வின் போடுங்க. 12 வின்னா எவ்வளோ வருது? 200 இன்டூ 12 1000 200னா 2000. ஓ மை காட்! 2 இன்டூ 10 2000 வருதா? 2400 வருதுப்பா. மைனஸ் 800 எவ்வளோ வருது? 1600 வருது. ஒரு மாசத்துக்கு 1600 பண்ணுங்க. சரியா? சில நாள் என்ட்ரி இருக்காது, சில நாள் அது இருக்காது, சில நாள் இது இருக்காது. மைனஸ் இப்போ 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 20 டேஸ்ல பிரேக் ஈவன் டேஸ்லாம் கணக்கு போடுங்க. அப்படின்னா 8 வின்னிங் டேஸ் இருக்கும். 8 இன்டூ 200 எவ்வளோ வருது? 2 இன்டூ 8 160 1600 மைனஸ் 5 டு 7 டேஸ் எனக்கு எல் டேஸாக இருந்திருக்கு ஒரு மந்த்தில். ஸோ 5 போட்டுக்கலாம். 5னா நான் ஒரு 500 வருது. அப்போ அதுவே 1000 பண்ணுறேனே போதுமே. ஒரு மாசத்துக்கு 1000. இதே 5 அக்கௌண்ட்ல பண்ணா 5000. 20 அக்கௌண்ட்ல பண்ணா 20,000. ஸோ அப்படிதான் நீங்க உங்களோட ட்ரேட பிளான் பண்ணணும். ரிஸ்க் ஏற்றக்கூடாது. சைஸை பெருசு அக்கௌண்ட் சைஸை பெருசாக்கி சரி. ஏன்னா ப்ராப்ஸ்ல ஈஸியா அக்சசபிளா அவ்வளோ பெரிய சைஸ் கொடுக்குறோம் அப்படின்றப்போ அதை மேக்ஸிமைஸ் பண்ண பாருங்க. 20 பிஏ வாங்க தெரியுமா ஏபெக்ஸ்ல. அப்போ 20 பிஏ வாங்கி அழகா அதை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா 6 மாதம் ஆகும். ஸோ லாஜிக் புரியுதா? ஸோ 50Kல ஹை ப்ராபபிள் செட்டப்ஸ் எடுத்தீங்கன்னா ஈவல்ல $150 ரிஸ்க்கு ஈஸியா ஒரு 23 டேஸ்ல உங்களால அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியும். இதுவே பிஏவா இருந்தா $100 ரிஸ்க் வச்சு பொறுமையா அக்கௌண்ட் க்ரோ பண்ணுங்க. 2600 வரைக்கும் பஃபர் பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பண்ற 2000 உங்களுக்கு. ஸோ பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டாக 3 to 4 மந்த்ஸ்ல பே அவுட் எடுத்துடலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்க பே அவுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லைக் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. 2 அக்கௌண்ட்ல 2000 எடுப்பீங்க. அப்புறம் அப்புறம் 4 அக்கௌண்ட் 2000 எடுப்பீங்க. அப்புறம் 10 அக்கௌண்ட் 2000 எடுப்பீங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல 20 அக்கௌண்ட் 2000 எடுப்பீங்க. ஈஸியா 20 அக்கௌண்ட்ல 2000 போட்டு எவ்வளோ பார்த்து 40K வருது கைஸ். 40Kனா என்ன சாதாரண விஷயமா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஈஸி பிளான். ஓகே நோ ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் 40K. ஓகேவா? ஸோ ஐ சூன் மேக் இட் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வரும். ஸோ இதுதான் கைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான். இப்போ அதே விஷயத்துக்கு இங்கே வரேன். இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த லோ ப்ராபபிள் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி டைம்ல ஈவேல்ல $100 வச்சிடுங்க. சரியா? அது முக்கியமா ஃப்ரைடேஸ் தான். $100 வச்சிடுங்க. பிஏல எடுக்காது. சரியா? பிஏல விட்டுருங்க. பிஏல விட்டு ஈவேல்ல 100 எடுங்க. $100 வச்சிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க பிஏ சேவ் ஆகும். நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்றது மேட்டர் கிடையாது. அந்த ப்ராஃபிட்ஸ்ல இருந்து அன்வான்ட் லாஸை கட் பண்றது தான் கஷ்டம். ஸோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து ரியலைஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். And அதுதான் டிசிப்ளின் சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரேடிங்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வந்துடும். ஸோ அதை பண்ணுங்க இஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சிக்னல் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு லைக் சிக்னல் குரூப்ல ஜாயின் பண்றீங்கன்னா அப்படின்னா திஸ் இஸ் ஹவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவு ஐ வில் டூ. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ வாண்ட் யூ டு டூ. ஓகேவா? எனக்கு பெரிய எஸ்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தா நான் $100 தான் எனக்கு எஸ்எல் அடிச்சிருக்கோம். ஓகேவா? ஆனால் நான் ஜெயிச்சேன்னா $200. அண்ட் அப்படியே சிறுக 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 சேர்த்து அது பெரிய இதுவாகிடும் கைஸ் ஒரு பாயிண்ட்ல. ஓகேவா? நீங்க அத அப்படியே பொறுமையா எதுவும் பல்ல கடிச்சிட்டு க்ரோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்னிங்ஸ் ஆடுனீங்கன்னு வச்சுக்கோங்க டெஸ்ட் மேட்ச்ல. திடீர்னு பார்த்தா செஞ்சுரி அடிப்பீங்க. திடீர்னு டபுள் செஞ்சுரி அடிப்பீங்க. திடீர்னு ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பீங்க. ஆனா நீங்க செஞ்சுரி அடிக்கணும்னா கிரீஸ்ல இருக்கணும். கேட்ச் குடுத்துட்டு இல்ல எட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வேஸ்ட். சரியா? கிரிக்கெட்ல ஆடுறது கத்துக்கிட்டது வேஸ்ட். மேட்ச் போய் விளையாடுனது வேஸ்ட். பேட்டிங் போய் ஆடினது வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். ஸோ அதை பண்ணாம இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணாம இருக்கீங்களோ, இன்னைக்கு பண்ணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு வின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? நாளைக்கு இல்ல, நாளான்னைக்கு வின் பண்ணிருவீங்க. அப்போ என்ன இன்னைக்கு பண்ணாம இருங்க. ஓகேவா?
அவ்வளோதான் கைஸ். சிம்பிள்னு நினச்சேன். கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டேன். கொஞ்சம் ரேண்ட் வேற இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் திஸ் திங். ஓகேவா? ஸ்கில், கிராஃப்ட் எல்லாமே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் அனதர் விஷயம், ட்ரேடிங்கில் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுறது ஒன் அண்ட் ஒன்லி திங் தான், அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ட்ரேடில் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் வைக்கணும் அதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? சார்ட்ஸை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் எங்கே போவான்னு யாருக்குமே தெரியாது. சரியா? அப்படி 100% ஒருத்தன் தெரியும்னு சொல்கிறான்னா அவன் தான் ஸ்கேமர், நம்பர் ஒன் ஸ்கேமர். சரியா? ஓகே கைஸ், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஹியர் ஆஃப்டர் வீக்லி ஒன் எபிசோட் ஆஃப் அவர் பிகினர் சீரிஸ் வில் ட்ராப். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர்றப்போ கரெக்டாக போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். புது நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. புது நோட்டு வாங்கிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் எல்லாமே அதில் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் லைக் தட். கோ டு லைக் ஓல்ட் ஸ்கூல் மெத்தட், டேக் அ ஓல்ட் ஸ்கூல் மெத்தட். ஓகேவா? என்ன ப்ரோ நோட்லாம் எழுத சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், அப்படி படித்தா இன்னும் பெட்டராக புரியும். ஸோ அந்த மாதிரி படிங்க. படித்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆக 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 தென் யூ வில் மாஸ்டர் திங்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே சார்ட் வாங்க. நான் ஒரு ஒரு வீக் என்னென்ன எடுக்கிறேனோ அது அந்த வீக் வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன கதை அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு லேர்ன் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ட்ரேடர்ஸ் அண்ட் நாட் இன்வாய்சஸ். ஸோ எஸ், ஃபோக்கஸ் ஆன் தட் கைஸ். வில் டூ இட் சூன். ஓகேவா? அண்ட் நம்ம டிஸ்கார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் சிக்னல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அண்ட் தென் மென்டர்ஷிப் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், டாடா பாய், see you in the next video.